சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. பொறுப்பு கவர்னராக இருக்கிற கேரள கவர்னர் ஆர்லேக்கர் கடந்த 2 நாட்களாக அவர் என்ன படம் காமிச்சிட்டு இருக்கிறார்னா, ராஜ்பவன் இப்ப லோக் பவன் ஆளுநர் மாளிகையிலேயே அவரே தேர்தல் நடத்துவார் பொழுது. பாஜகவின் அவர்கள் நியமித்த எல்லா ஆளுநர்களுமே பாஜக ஏஜென்ட்டுகளாகத்தான் செயல்படுகிறார்களே தவிர, நாடு முழுவதும் நீங்க ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறேன், சட்டமன்றத்தை கூட்டி உங்க பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்லணும். அதை தானே செய்யணும். உங்களுக்கு 118 மெம்பர், அதாவது பெரும்பான்மை மெம்பர்கள் ஆதரவு இருக்குதா, அவங்க பேர்லாம் கொடுங்க, லிஸ்ட் எல்லாம் கொடுங்க. தாவேக்கா கிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்டயுமே 118 இல்லையா? வெற்றிடம் இருக்குதுன்னா கவர்மெண்ட்டும் இல்ல, சட்டசபையும் இல்ல, அதன் ஆயுள் முடிஞ்சிடுச்சு. அப்ப ஆளுநர் தான் அதிகாரம் மிக்கவரா இருக்கார், அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிட்டாரு. மக்களாட்சி இல்ல, இப்ப ஆளுநர் தான் அதிகாரம் செலுத்துறாரு. அப்ப இந்த அதிகாரத்தை அவர் எப்படி செலுத்துவார்? அமித்ஷா சொல்ற மாதிரி தான் செலுத்துவாரு. இடதுசாரி கட்சிகள் விசிகே இவங்க எல்லாம் அவங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழுக்களை கூட்டி இருப்பதாக நான் பார்த்தேன். ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளை கணக்கில் எடுத்து முடிவு எடுப்பார்களா, இல்ல தாவேகா தலைவர் கடிதம் கொடுத்திருக்கிறார், ஒரு செக்குலர் ஆட்சி வரணும், மதச்சார்பற்ற ஆட்சி வரணும், பாஜக இந்த அளவுக்கு இந்த அரசியல் பிளே பண்ணுது, பாஜக மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தை அத உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இபிஎஸ் அவர் இன்னும் முதலமைச்சர் கனவுல தான் இருக்கார் போல இருக்கு. அதிமுக திமுக சேர்ந்து பழனிசாமி முதலமைச்சராக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, லாபியிங் நடக்குதுன்னு அப்படி பண்ணாங்கன்னு சொன்னா அது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போவோம், மக்கள் தீர்ப்பை மதிக்காத ஒரு நிலையாக ஆகும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மதிவாணன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. தேர்தலை பத்தின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நேத்து நைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் பரபரப்பா பிரேக்கிங்ல போய்கிட்டு இருக்கியா. குறிப்பா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் வந்தது. மக்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு என்னதான் நடக்குது அரசியல்ல, என்ன மாதிரியான முடிவு தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களது கருத்து? அதாவதுங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பிராக்சர்டு வெர்டிக்ட கொடுத்திருக்காங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு அங்கு அசம்பிளி, தொங்கு சட்டசபை அமைந்திருக்கிறது. இது நம் மாநிலத்திற்கு, மாநில மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு ஒரு புதிய அனுபவம். ஆனாலும் கூட 2 ஆண்டுகளான புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு 100க்கும் மேற்பட்ட 108 தொகுதிகளில அவர்கள் வெற்றியை அளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்போ இன்னைக்கு ஆண்ட கட்சி, அதாவது இதற்கு முன்னாள் ஆட்சியில இருந்த திமுக ஒரு கடுமையான தோல்வியை சந்தித்திருப்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. மக்கள் அவர்கள் தொடரட்டும் என்று எவ்வளவு விளம்பரம் பண்ணாலும் அந்த ஆட்சி தொடர வேண்டாம் என்று முத்தாய்ப்பாக முதல்வர் வேட்பாளராகவும் முதல்வராகவும் இருந்த திமுக கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்று போனார். அது மட்டுமல்ல, தோல்வி என்பது சாதாரணமான தோல்வி அல்ல, முதல் சுற்றிலிருந்தே அவர் பின்னிலையில் தான் இருந்தார். ஆக திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்ற ஒரு தீர்மானகரமான முடிவை இந்த மக்கள் தீர்ப்பின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு கட்சி இருந்தது இல்லையா, அதிமுக கூட்டணி. இப்ப அந்த கூட்டணி கூட பாத்தீங்கன்னா வெறும் அந்த கட்சிக்கு, அதிமுகக்கு வெறும் 47 தொகுதிகள் தான் கொடுத்திருக்கிறார்கள். 2021 தேர்தலில் அவங்க 66 பெற்றிருந்தார்கள். அப்ப இந்த முறை ஒரு 19 தொகுதிகளை அவர்களிடமிருந்து பிடுங்கி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு 114 அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு குறிப்பிட வேண்டிய அம்சம். ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று பகிரத முயற்சி செய்து வந்த அதிமுக
இன்றைக்கு 114 தொகுதிகளில் அதனுடைய வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் என்பதும் நாம் மறந்து விட முடியும். ஆக 2026 சட்டமன்ற தேர்தல் சொல்லும் செய்தி என்னன்னா, திமுகவும் வேண்டாம், அதிமுக கூட்டணியும் வேண்டாம், விஜய் தான் வேண்டும், தாவேக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய மெசேஜா என்னை போன்றவர்களால் பார்க்க முடிகிறது. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைப்பதே தவறுங்க. ஏன்னா இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு எதிரான திசையில பயணிப்பது போல ஆகும். ஆகவே அவர்கள் அப்படி முயற்சி செய்தால் அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதாகத்தான் கருதப்படும். மக்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, கடந்த காலங்களில் ஒரு மரபு இருக்கிறது, ஒரு பிராக்டிஸ் இருக்கிறது. இது போல சட்டமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்த பிறகு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த மாநிலத்தின் ஆளுநர் அதிகமான, அதாவது த லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள ஒரு கட்சியை தான் முதலில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அப்போ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு காங்கிரஸ் அவர்களோடு போய் இணைந்ததுக்கு பிறகு ஒரு 6 தான் அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ தாவேக ஆட்சி கோருவது என்பது மக்களின் தீர்ப்புக்கு அதை ஒட்டி தான் இருக்கு. மக்கள் அவங்களதான் ஆட்சி பண்ணணும் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததால அவங்க இன்னும் சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள். அந்த அடிப்படையில அவங்க போயிட்டு அவங்க கடமையை அவர்கள் செய்தார்கள். ஆனால் பொறுப்பு கவர்னராக இருக்கிற கேரள கவர்னர் ஆர்லேக்கர் கடந்த 2 நாட்களாக அவர் என்ன படம் காமிச்சிட்டு இருக்கிறார்னா, ராஜ்பவன் இப்ப லோக் பவன் ஆளுநர் மாளிகையிலேயே அவரே தேர்தல் நடத்துவார் பொழுது நம்பிக்கை இல்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானம், யாருக்கு பெரும்பான்மை யாருக்கு பெரும்பான்மை இல்லைன்னு பாஜகவின் அவர்கள் நியமித்த எல்லா ஆளுநர்களுமே பாஜக ஏஜென்ட்டுகளாகத்தான் செயல்படுகிறார்களே தவிர நாடு முழுவதும், தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்தார் ஒருத்தர் RN ரவி, எக்ஸ் IPS ஆபீசர். அவர் இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாரு. அவர் பண்ணாத கூத்தா, அரசியல் அமைப்பு என்பது அவர்களுக்கு அதிகாரத்தை அளித்து இருக்கிறது. ஆனா அந்த அதிகாரம் என்பது தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் சொல்றபடி நடக்கிறதுக்கு தானே தவிர அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கட்சி இப்ப இவர் ஆர்லேக்கர் கோவாவில் ஒரு பாஜக தலைவரா இருந்தாரு. அவரை கொண்டு மோடி அரசு இங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு இல்ல கேரளாவுக்கு போட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டு ஆளுநர் நிரந்தரமா யாரையும் போடாததால அவரை பொறுப்பு ஆளுநரா போட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்லணும் என்ன செய்யணும், கான்ஸ்டிடியூஷன் படி அவரை யார் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்கள கூப்பிட்டு நீங்க ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறேன், சட்டமன்றத்தை கூட்டி உங்க பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்லணும். அதை தானே செய்யணும். அதை விட்டுட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 118 மெம்பர், அதாவது பெரும்பான்மை மெம்பர்கள் ஆதரவு இருக்குதா, அவங்க பேர்லாம் கொடுங்க, லிஸ்ட் எல்லாம் கொடுங்க, அதை நான் பார்த்தால்தான் உங்களை அதாவது ஆட்சி அமைக்கவே அழைப்பேன்னா, இன்னைக்கு யோசித்து பாருங்க, தாவேகா கிட்ட மட்டும் இல்ல யாருகிட்டயுமே 118 இல்லையா? அப்படின்னா என்ன பண்ண போறாரு? இல்ல அப்படின்னா சட்டமன்றத்தை அவர் செயல்படுத்தாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எவரும் உறுதிமொழியே எடுக்காமல், இப்ப இன்னைக்கு அவரு 7ஆம் தேதி இல்லையா, மே 7, இன்னைக்கு 16வது சட்டமன்றத்தை கலைத்து விட்டதாக உத்தரவும் போட்டாரு. அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சது, அது முடிஞ்சிடுச்சுங்க. அப்போ இப்ப வெற்றிடம் இருக்குதுன்னா கவர்மெண்ட்டும் இல்ல, சட்டசபையும் இல்ல, அதன் ஆயுள் முடிஞ்சிடுச்சு. அப்ப ஆளுநர் தான் அதிகாரம் மிக்கவரா இருக்காரு, அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிட்டாரு. இன்னைக்கு அவரை பார்த்து தலைமைச் செயலாளர் DGP எல்லாம் உத்தரவு வாங்க வேண்டிய
கொடுமையான நிலைமை. மக்களாட்சி இல்ல, இப்ப ஆளுநர் தான் அதிகாரம் செலுத்துறாரு. அப்ப இந்த அதிகாரத்தை அவர் எப்படி செலுத்துவார்? அமித்ஷா சொல்ற மாதிரி தான் செலுத்துவாரு. அவர் ஒரு பேசிக்கலி பாஜக தலைவர், அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், பாஜக தலைவர்களில் 2வது இடத்துல இருக்கிறவர். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கவர்னர் ஆட்சியே நடத்தலாம் நினைக்கிறாரா, இல்ல வேற ஏதாவது விஜய் அல்லாத கூட்டணி ஏதாவது உருவாகுதா, அவங்களுக்கு காலம் கொடுக்கணும்ன்றதுக்காக டிராகன் பண்றாரா? எனக்கு புரியல. அவருக்கு சட்டப்படி அரசியல் விஜய் வரக்கூடாதுன்னு ஆளுநர் நினைக்கிறாரா? விஜய் வரக்கூடாது, விஜய் சிஎம் ஆகக்கூடாதுன்னு ஆளுநர் நினைக்கிறீங்களா? எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன். ஆளுநர் என்பவர் அம்பு, எய்தவன் மோடியும் அமித்ஷாவும், பிரதமரும் உள்துறை அமைச்சரும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தாங்க இந்த ஆளுநர்கள் செய்யணும். ஆகவே பர்சனலா அர்லேக்கருக்கு விஜய் வரக்கூடாதுன்னோ வரணும்னு இருக்காது. அவர் அங்க மேல டெல்லியில இருந்து அவருக்கு ஆட்டுறாங்க, அது மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாஜக நியமித்த கவர்னர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமா நடந்திருக்காங்க. மகாராஷ்டிரால பெரும்பான்மை இல்லாத போது ராத்திரி 2 மணிக்கு மந்திரி சபைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் பட்னாவிஸ் முதல்வர், அஜித் பவார் துணை முதல்வர். ஆமா, அந்த மந்திரி சபை விடிய கால 2 மணிக்கு. ஆனால் அந்த மந்திரி சபை காலங்காத்தால 9 மணிக்கே கவுந்து போச்சு. புரியுதுங்களா? ஆக பாஜக எந்த எல்லைக்கும் போவார்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக, அதிகாரத்தை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கர்நாடகால எடியூரப்பா, அவருக்கு பெரும்பான்மை இல்ல, ஆனா அவரை தான் லார்ஜஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவருக்கு வாய்ப்பு தந்தார். ஆக பாஜகவாக இருந்தால் அவர்களுடைய அணுகுமுறை ஒரு மாதிரியா இருக்கும். பாஜகவை எதிர்ப்பவர்களாக, பாஜக அல்லாதவர்களா இருந்தா அதுக்கு சட்டம் நியாயம் எல்லாம் பேசுவாங்க. இவர்களை பொறுத்தவரை இவங்க வேலை என்ன தெரியுமா? யார் அதிகபட்சமான எண்ணிக்கை இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்குது லிஸ்ட், அதுல எந்த கட்சிக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவரை கூப்பிட்டு, இந்தப்பா நீ ட்ரை பண்ணு, அவர் ஃபெயிலியர் ஆனா அதுக்கு அடுத்தது இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்தப்பா ட்ரை பண்ணு, அவரும் ஃபெயிலியர் ஆனா அதுக்கு அடுத்து, ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அப்பவும் ஒரு ஆட்சியை காப்பாற்ற முடியல, அமைக்க முடியலன்னா அரசு, அப்பதான் கடைசியாக மறுதேர்தல் வராது உடனே. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சஸ்பெண்டட் அனிமேஷன்ல அசம்பிளியை வச்சிருவாங்க. அதாவது அசம்பிளி முடக்கப்படும், செயலை முடக்கிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. 1 வருஷம் வச்சிருக்கலாம், 6 மாசம். இப்ப மணிப்பூர்ல கூட இப்பதான் சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சதை இப்ப திருப்பி எடுத்து புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. காஷ்மீர்ல நடந்திருக்கு, பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. அதனால ஏன் மகாராஷ்டிரால நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு பாஜக தாவேகா தலைமையிலான இந்த ஆட்சி அல்லது கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அரசியல் சட்டத்துக்கு முரணாக இதுவரையில் கரைப்பிடிக்க வந்த நெறிகளுக்கு எதிராக இந்த ஆட்டத்தை ஆடுறார் கவர்னரு. நிச்சயமாக ஒரு நாள் பார்ப்பாங்க, நாளைக்கும் அவர் இதே நிலை எடுத்தாருன்னா நிச்சயமா உச்ச நீதிமன்றத்துல போய் அவருக்கு கொட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு எனக்கு கண்டிப்பா. ஏன்னா நேற்று மாலை வந்த செய்தி காலை 11 மணி அளவில் முதல்வராக சிஎம்மாக விஜய் அவர்கள் பதவி ஏற்பார்னு வந்தது. திடீர்னு அவர் பதவி ஏற்கவில்லை, அவர் கான்வாய்கள் புறக்கணிக்கப்பட்டது, அவர் கொடுத்த கான்வாய் திருப்பி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் வந்தது. அது என்ன காரணம் ஐயா? அதாவதுங்க, நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அது இதுக்கு காரணமான்னு எனக்கு தெரியாது. அதாவது காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டு ஓராண்டு 2 ஆண்டு இல்ல 10 ஆண்டுக்கும் மேலாக நீடித்த அந்த கூட்டணியை முறித்து கொண்டு தாவேகாவோட அணி சேர்ந்தது. இது நிகழ்ந்தது. நேற்று நீங்க சொன்ன நிகழ்ச்சிக்கு முன்னால இது நிகழ்ந்தது. 2வது 2 விஷயத்த நான் தெளிவுபடுத்த வரும். இன்னைக்கு திரும்பவும் கவர்னரை போய் சந்திச்சார் இல்லையா, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. விஜய் போலங்க, விஜய் வாஸ் இன்வைட்டட் பை த கவர்னர் டு கம் டு லோக் பவன் ஆர் ராஜ் பவன். அவரை கூப்பிட்டாங்க, அதனால அவரு போனாருங்க. 2வது, அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த புரோட்டோகால் செக்யூரிட்டி, முதல்வர் டிசிக்னேட், முதல்வராக போகிறவர் என்பதுக்காக கொடுத்த
அந்த புரோட்டோகால், அந்த செக்யூரிட்டிய விஜய் தான் வேண்டாம், நீங்க திரும்பி போயிடுங்க, ஏன்னா இதுல கொஞ்சம் இழுபறியா இருக்கு, சிக்கல் இருக்குன்னு ஒண்ணும், மக்களுக்கும் பெரிய இடையூறா இருக்கு இல்லையா, ஒரு கன்வாய் போனா வந்தா டிராபிக்கை நிறுத்தணும், இதெல்லாம் இருக்குன்றதால திரு விஜய் அவர்கள் தான் இது வேண்டாம் என்று அவங்க போக சொல்லிட்டாருன்றதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயல் நிர்மல்குமார் செய்தியாளர்கள் கூட இதை சொன்னார், கன்ஃபார்ம் பண்ணார். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் என் பதில். காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் இணைந்தது பாஜகவை எரிச்சல் ஊட்டி இருக்கிறது. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, இப்ப தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கூட்டணியா இருக்கிற ஆட்சி நடந்தா இப்ப கேரளால காங்கிரஸ் வரப்போகுது, அதான் வெற்றி பெற்றிருக்கு. அப்ப தென்னிந்தியா பூரா காங்கிரஸ் ஆட்சி நடக்கும், வடநாட்டிலையும் இருக்கு, இமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சி. அப்ப இது வந்து அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் கண்ணை உறுத்துது. ஒருவேளை விஜய் காங்கிரஸோட கூட்டணி 5 பேர் வந்ததெல்லாம் சொல்லாம இருந்திருந்தா கூட அவர் ஆட்சி அமைக்க அனுமதிச்சிருப்பாங்க போல இருக்கு. காங்கிரஸ் வந்து கூட்டணியில, அதாவது விஜய் கூட வந்ததுதான் இத்தனை விஷயங்களுக்கும் காரணமா? அதுவும் ஒரு காரணம். 2வது, விஜய்க்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு நீங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பு அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க. அதுக்கு அவரு பணியவே இல்லை, உடன்படவே இல்லை. அதன் விளைவாக அவருடைய ஜனநாயகன் படம் சீரழிக்கப்பட்டது. இன்னை வரைக்கும் சென்சார் சர்டிபிகேட்ல எலெக்ஷன் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, முதல்ல எலெக்ஷன் வருதுன்னாங்க, அதுக்கு முன்னால ரிவ்யூ பண்ணோம் நாங்க, அப்புறம் லீக் பண்ணி இன்னைக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு, அவர் படத்தை தயாரித்தவருக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. ஆனா அப்ப கூட ரொம்ப உறுதியா பாஜக எதிர்ப்பு நிலையில அவர் இன்னமும் இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துடணும், முதலமைச்சரா உடனே ஆயிடணும்னா அவர் நினைச்சிருந்தா 20 இல்ல 30 எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அவர் வழி நின்று மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பற்ற கட்சிகள், திமுகவில் இருக்கிற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், அப்புறம் விசிகே, இது வந்து மதசார்பற்ற கூட்டணி இருக்காங்க. அவர்களைத்தான் நான் முன்னுரிமை கொடுத்து அவர்கள் ஆதரவை தான் கோருவேன். அதிமுகவை கேளுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஆட்கள் சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அமித்ஷா வந்து அப்புறம் அதிமுக வழியா பேக் சீட் டிரைவ் பண்ணலாம், விஜய் ஆட்சியை வந்து நாம கபலீகரம் பண்ணலாம் நினைப்பாங்க. அதனால விஜய் வந்து ரொம்ப தெளிவா பதவியினொன்னு ஓடுறது இல்லை. இப்ப நான் ஒரு கேள்விக்கு பட்டேன், உண்மையான்னு தெரியாது. இபிஎஸ் அவர்கள் ஆளுநரை சந்திக்க டைம் கேட்டிருக்காரு இன்று, அது எதுக்காக தெரியாது. ஆனால் அவருக்கு டைம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அது தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்பது ஒருவேளை ஆளுநருக்கு யாராவது ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் 2வது இல்ல 3வதுல இருக்காரு. முதலிடத்தில் இருக்கிறவங்க இன்னும் வேலை முடியல. முதலிடத்தில் இருக்கிறவர் ஆட்சி அமைக்க தவறும் பட்சத்தில் அப்பதான் அடுத்த ஆளுக்கு 2வது ஆளு. இவர் 3வது இடத்துல கோடியில இருக்காரு. ஆனால் அவர் எதற்காக ஆளுநரை சந்தி, ஒருவேளை ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாரா? உரிமை கோரினால் அவர்கிட்ட கவர்னர் கேட்பாருல்ல, 118 பேர் பேரை கொடுன்னு, எங்க கொடுப்பாரு? இன்ஃபேக்ட் இப்ப அதிமுக உடையுமோ என்ற அச்சம் என்னை போன்றவர்கள் இருக்கு. ஏன்னா CV சண்முகம் முன்னாள் அமைச்சர், இப்ப மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறவரு, இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டு ஒரு 30 எம்எல்ஏக்களோடு பாண்டிச்சேரியில கேம்ப்ல இருக்காரு. லேட்டஸ்டா நான் பார்த்தேன், அந்த எம்எல்ஏக்களை சந்தித்து பேச இபிஎஸ் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்காரு. கவர்னர் டைம் கொடுக்கலன்னு இப்ப ரூட்டை மாத்தி பாண்டிச்சேரிக்கு போறாரு. அங்க இருக்கிற அதிருப்தியாளர்களை சந்தித்து பேச போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. தாவேகாவோட அவங்க வந்து நிபந்தனையற்ற ஒரு கூட்டணி வைக்கணும் அதிமுக, அதன் மூலம் எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை நம்ம மாத்தி ஆளுங்கட்சி என்ற முறையில வரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இருக்கிறதா தெரியல. இன்னொரு 5 வருஷம் அதிமுக எதிர்கட்சியா இருந்தா அந்த கட்சி கலகலத்து போயிடுங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள்
அவர் இன்னும் முதலமைச்சர் கனவுலதான் இருக்கார் போல இருக்கு. 47 சீட்டை வச்சுக்கிட்டு, அதாவது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். இப்போ மறுநாள் நாளைக்கு காலையிலேயாவது விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரு அப்படிங்கிற செய்தி வருமோ அப்படிங்கிறது மக்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்பு ஏதாவது தெரியுதா சார்? இடதுசாரி கட்சிகள் விசிகே இவங்க எல்லாம் அவங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழுக்களை கூட்டி இருப்பதாக நான் பார்த்தேன். அவங்க நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை தலைவர்கள் எல்லாம் வர வச்சு அவர் வீட்டுல ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அதுல கொண்டதாக ஒரு செய்தி தான், அதாவது காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டு போயிடுச்சு கூட்டணியை விட்டு, நீங்களும் போகாதீங்க, நீங்க கூட்டணியிலே தொடரணும், திமுக கூட்டணியிலேன்னு அவங்களை கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல். அதுக்காக தான் அந்த கூட்டணி தலைவர் எல்லாம் கூப்பிட்டா இருக்காரு அப்படின்னு. இப்ப நாளைக்கு அவங்க பேசும்போது ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளை கணக்கில் எடுத்து முடிவு எடுப்பார்களா, இல்ல தாவேக தலைவர் கடிதம் கொடுத்திருக்கிறார், ஒரு செக்குலர் ஆட்சி வரணும், மதச்சார்பற்ற ஆட்சி வரணும், பாஜக இந்த அளவுக்கு இந்த அரசியல் பிளே பண்ணுது, பாஜக மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தை உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுது, உண்மையிலே இவர்கள் எல்லாம் இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்த பேசிக் கொண்டிருந்த பாஜக உள்ள வந்துரும், பாஜகவை தடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டணின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது உண்மை என்றால் நிச்சயமாக அவங்க தாவேகா அந்த அரசை அமைவதற்கு உதவ வேண்டும். அதுக்காக அவங்க உடனே போய் மந்திரி ஆயிடணும், அவங்க உடனே போய் கூட்டணியில சேர்ந்துடணும்னு சொல்ல பல வழிகள் இருக்கு. வெளியில இருந்து கூட ஆதரவு தெரிவிக்கலாம். இப்ப 96ல கலைஞர் அவர்கள் திமுகவுக்கு 96 சீட்டு தான் 2006ல கரெக்ட். 2006 நடந்த தேர்தல்ல விஜயகாந்தின் வருகையால் திமுக மைனாரிட்டியா தான் இருந்தது. 96 தான் அதுக்கு இருந்தது. இப்ப விஜய்க்காவது 108, 113 இருக்கு. கலைஞர் கருணாநிதிக்கு 96 தான் இருந்தது. ஆனா 5 வருஷம் ஓட்டினார். அவர் எப்படி ஓட்டினார்னா, காங்கிரஸ் கட்சி அவங்க ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தார்கள். அதனால அது போல ரொம்ப அவங்களுக்கு தர்ம சங்கடம். உண்மையில ஐ அண்டர்ஸ்டாண்ட் தர் பிரெடிகாமெண்ட், எம்பராஸ்மெண்ட். நேற்று வரைக்கும் விஜய பிஜேபி கையால் பிஜேபி தான் அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு கூட்டணி போவது என்பது அவர்களுக்கு உண்மையாகவே தர்ம சங்கடமான விஷயம்தான். அதே போல திமுக கூட்டணியில ஜெயிச்சு இன்னைக்கு வேற ஒரு கூட்டணிக்கு போறது என்பது தார்மீக பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில தானே சார் ஜெயிச்சு, இப்ப அவங்க தானே சார் போயிருக்காங்க விஜய் கூட. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இவங்களுக்கும் பொருந்தும். காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், மக்கள் விஜய முதல்வர் ஆகணும், தாவேக ஆளுங்கட்சி ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை நாங்கள் மதிக்கிறோம். அது மட்டும் இல்லாம மதவாத சக்திகள் விளையாட்டு வந்துடக்கூடாது, பேக்டோர் மெத்தட்ல மத சார்பற்ற சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து அதை தவிர்க்க வேண்டும் சொல்றாங்க. அதையும் இவங்களும் சொல்லலாம், தப்பே கிடையாது. காங்கிரஸ் அமைச்சரவையில இடம்பெறும்னு அவரு சோரங்கர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு தயக்கம் இருந்தா இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு விஷயம், இப்ப சட்டமன்றத்திலே இப்ப ஆட்சிக்கு விஜய அழைத்து விஜய்க்கு ஒரு 10 நாளோ 2 வாரமோ டைம் கொடுத்து நம்பிக்கை நீங்க நிரூபிங்க பெரும்பான்மைன்னு சொன்னா, அப்ப இந்த கட்சிகள் தேவைப்பட்டால் ஒண்ணு அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் போயிட்டா கூட போதும், ஆதரிச்சு ஓட்டு போடணும்னு தேவையே இல்லை. அப்ப என்னன்னா, அவையில் இருப்பவர்களில் பெரும்பான்மை, அதான் நாட் 234ல 180 இருக்கணும்ன்றதெல்லாம் கவர்னர் கேட்கறதெல்லாம் சட்டம் கிடையாது. சபையில் அட்டன் பண்றவங்கல பாதி இருக்கணும். இப்ப வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதிமுக, இப்ப மற்ற கட்சிகள் அப்ப உறுப்பினர்கள் கம்மியா தானே இருப்பாங்க, அதுல பாதி இருக்குமே, 113 இருக்கு. அதனால 18 தான் என்பது ஒண்ணும் மேஜிக் நம்பர்ல. 96 வச்சே கலைஞர் கருணாநிதி 5 வருஷம் ஓட்டி இருக்காரு. அதே மாதிரி இவரும் ஆட்சி பண்ணலாம். ஆனா இதுல முக்கியம் என்னன்னா, மக்கள் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க,
மக்கள் தீர்ப்பு விஜய் முதல்வர் ஆகணும் தான். அப்ப அதை நம்ம மதிக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா திமுக சார், இன்னைக்கு தலைவர் இல்ல திமுக தலைவர் பப்ளிக்கா எடுத்திருக்கிற அந்த ஸ்டாண்ட் ஐ அப்ரிஷியேட். அவரை பொறுத்த வரையில அவர் நாங்க விஜய் ஆட்சி அமைப்பதை, தாவேக ஆட்சி அமைப்பதை நாங்க தொந்தரவு கொடுக்க நாங்கள் மறுக்கவில்லை. மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அது ரைட். ஹனிமூன் பீரியட், எனி ரூலிங் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் ஹனிமூன் பீரியட் ஃபார் 6 months வச்சுங்களேன். ஆக அதை சொல்லியிருக்காரு, பப்ளிக்ல அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அதுதான் உண்மை என்றால் நான் அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதான் இந்த பண்பு தான் வேணும். யார் தேர்தல்ல 1000 பேசியிருப்பாங்க பிரச்சாரத்தின் போது, ஆனால் மக்கள் தீர்ப்பளிச்சா அந்த மக்கள் தீர்ப்பை மதிச்சு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து கொடுப்பதும் அவர்கள் செயல்படுவதை அனுமதிப்பதும் தான் ஜனநாயகத்தின் சிறந்த பண்பு. அதை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்பது நமக்கு உண்மையில மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் கண்டிப்பா சார், பின்வழியில பேக்டோர்ல அதிமுக திமுக சேர்ந்து பழனிசாமி முதலமைச்சராக்கி திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, லாபியிங் நடக்குதுன்னு வதந்திகள் ராத்திரி பூரா பரவிச்சு பாருங்க. அது பொய்யாக இருக்க வேண்டும், அது தவறான தகவலா இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னா அது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போவோம், மக்கள் தீர்ப்பை மதிக்காத ஒரு நிலையாக ஆகும். நன்றி சார். வணக்கம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.